மக்களை இன்னைக்கான இந்த வீடியோல முழுக்க முழுக்க முத்து என்கின்ற காட்டன் வெப் சீரிஸ பத்தி நம்மளோட ஸ்டைல்ல தெளிவா அனலைஸ் பண்ணி பேச போறோம். லலிதா அப்படிங்கிற அந்த கேரக்டர்ல விஜய் பார்வதி என்ன பண்ணிருக்காங்க, முத்து என்கின்ற காட்டான் விஜய் சேதுபதி என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, கதைகளும் ரொம்பவே விறுவிறுப்பா இருக்குங்க. அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டுட்டு போறாங்க. உண்மையாவே இது சூப்பர் டூப்பர் கிட் ஆக போகுது. கண்டிப்பா விஜய் பார்வதிக்கு இது மிகப்பெரிய ஃபியூச்சர் மைல்கல்லா இருக்கும். விஜய் பார்வதியோட ஆக்டிங் எல்லாம் அப்படியே செம்மையா இருக்கு. என்னெல்லாம் நடந்தது ஏதெல்லாம் நடந்தது அப்படிங்கறத நம்ம ஒரு ஃபுல் வீடியோவே கொடுக்கலாம்னு நினைச்சோம். ரொம்ப லென்த்தா போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம அதிகம் பேசக்கூடிய நபர். சோ லென்த்தா வீடியோ போயிரும் அப்படிங்கறதுக்காக பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு 3 விதமா இந்த முத்து என்கின்ற காட்டான் வெப் சீரிஸ் பத்தி நம்மளோட ஸ்டைல்ல தெளிவா பேச போறோம். விஜய் பார்வதி லலிதா கேரக்டர்ல என்ன சொல்ல வந்தாங்க, அவங்களுக்கும் அவங்க மாமியாக்குள்ள நடந்த அந்த மொமெண்ட், ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க ரொம்ப க்ளோஸ் அந்த பெட்ரூமோட சீன்ல நடிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி பொசசிவ் ஆயிருச்சு. ஏன்னா நம்ம விஜய் பார்வதி பயங்கரமா லவ் பண்றோம். கமருதீன் 2 பேர்த்தையும் பயங்கர லவ்வபிளா கப்பலா பார்க்கணும். அவங்க 2 பேரும் தான் இந்த மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்போட இருக்கிற நம்மளுடைய மனசு அதை பார்க்கும்போது என்ன பார்வதி என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி இந்த வெப் சீரிஸ் நடிச்சிருந்தாலையும் எனக்கு அந்த ஒரு மொமெண்ட்ல கணவன் கிட்ட பயங்கரமா நெளிஞ்சு வளைஞ்சு குழஞ்சு அப்படி நடிக்கிற பார்வதியை பார்க்கும்போது எம்மா இது எப்படிமா கம்மு பார்த்துட்டு என்னமா சொல்லுவாரு, என்னதான் இருந்தாலும் இது ஆக்டிங் அப்படின்னு புரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு கம்மு ஸ்ட்ராங். நம்ம ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது பார்வதி கொஞ்சம் ஓவரா போறியம்மா அப்படிங்கிற மாதிரிதான் தோணுச்சு. பட் எனிவே லலிதா அப்படிங்கிற அந்த கேரக்டர்ல விஜய் பார்வதி தத்ரூபமா நடிச்சிருக்கிறாங்க. அது ஒரு நடிப்புங்கிற மாதிரியே பார்க்க தோணலங்க. அந்த பொண்ணு அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறதான் பார்க்க முடியுது. உண்மையாவே பிக் பாஸோட ஹோஸ்டா விஜய் சேதுபதியை பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய இடங்கள்ல பிடிக்காம போயிருக்கும். ஆனா ஒரு நடிகரா வெப் சீரிஸ்ல பக்காவா நடிச்சிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு வாட்ச் மெக்கானிக்கா வர்றாரு. அது மட்டும் இல்லாம அகில இந்திய ஆட்டுப்புழக்கை அசோசியேஷனோட தலைவரா வர்றாரு. ஒரு யானை வாகனா வர்றாரு. அப்புறம் ஒரு ஆசிரமத்துடைய மேனேஜரா வர்றாரு. இப்படி கதைகளும் ரொம்பவே காக்கா முட்டை மணிகண்டன் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஏன்னா காக்கா முட்டை மணிகண்டன்லாம் ஒரு மிகப்பெரிய டைரக்டர். சூப்பரா அந்த கதைகளும் ரொம்பவே விறுவிறுப்பா இருக்குது. இதை பத்தி பேசுறதா அதை பத்தி பேசுறதா, என்ன நடந்தது அடுத்து என்ன நடக்க போகுது, என்னதான்டா சொல்ல வர்றீங்க அப்படின்னு பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்குது. சோ நம்ம லென்த்தா இந்த வீடியோ நம்மளோட ஸ்டைல்ல தெளிவா 1 by 1 ரிவ்யூ பண்ண போறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோக்கு ஒரு லைக் மறக்காம பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற அந்த லைக் தான் இந்த யூடியூபோட அல்கரிதம் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு போய் சஜஷன்ல காட்டும். சோ பார்ட் 1ல நம்ம ஓவராலா சொல்லிட்டோம். பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் முழுக்க முழுக்க விஜய் பார்வதி லலிதா அப்படிங்கிற கேரக்டர்ல என்ன பண்றாங்க, விஜய் சேதுபதி என்ன பண்றாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெளிவா பேச போறோம். சோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு முத்து என்கின்ற காட்டான் வெப் சீரிஸை பத்தி நம்ம பேசுற இந்த எல்லா நிகழ்வுகளையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நிச்சயம் விஜய் பார்வதியோட ஃபேன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள முழுக்க முழுக்க பார்வதியோட கேரக்டர் லலிதாவை டார்கெட் பண்ணி பேச போறோம். முத்து என்கின்ற விஜய் சேதுபதியை டார்கெட் வச்சு பேச போறோம். இந்த கதைக்களம் எப்படி இருக்குங்கிறத எல்லாத்தையுமே நம்மளோட ஸ்டைல்ல பேச போறோம். சோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல அந்த சீரியஸ் நீங்க பாத்தீங்களா, விஜய் சேதுபதி விஜய் பார்வதி நடிச்சிருக்க அந்த முத்து என்கின்ற காட்டன் வெப் சீரிஸ் பத்தி நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பார்ட் 2 சந்திக்கலாம். பாய் மக்களே.